உங்க நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். சனிக்கிழமை எங்கள் தொகுதியில் நிற்கிற ஒரு ஸ்டார் வேட்பாளர் வந்திருந்தார். அவருக்கு அவர் ரசிகர் மன்றம் சார்பாக தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன், அவர் கட்சி சார்பாக நல்ல வரவேற்பு, கொடிக்கம்பம்லாம் நட்டு பேனர்லாம் வச்சு பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அவரும் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போனார். அவர் ஃப்ளைட்டில் வந்துருப்பார் போல் எங்கள் ஊருக்கு. அங்கே ஏர்போர்ட் வாசலில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. திமுக என்னைக்கு சொல்லுச்சு தனியார் சொல்லுங்க, எப்பன்னு சொல்லுங்க. தனியார் மயப்படுத்தின ஆளுகள் யாருன்னு இங்கு உங்க நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். அதை ஏற்றுக்கொண்ட போதே உங்க நாடு சந்தையாயிருது. உங்களுக்கு விளங்குதா? எவ்வளோ தெளிவாக நாம் தமிழர் கட்சி அவங்கள செயல்பாட்டு வரைவில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய நாடு உலக நாடுகளோட சந்தை, அந்நிய முதலீட்டுக்கு சிகப்பு கம்பளம் விரைச்சு வரவேற்கிற நாடு தான் நம்ம நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இந்த தனியார் மையம், தாராள மையம், உலக மையம், இதெல்லாம் யாரோட கொள்கை? இந்திய நாட்டின் கொள்கை. அதாவது இந்திய அரசோட, நம்ம ஒன்றிய அரசோட கொள்கை. நம்ம இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் நம்ம இந்திய அரசு ஆளுநர் மூலமாக கட்டுப்படுத்துது. நம்ம தமிழ்நாடையும் ஆளுநர் மூலமாக நம்ம இந்திய அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. இப்படி எல்லா மாநிலத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க இந்திய அரசை மீறி தமிழ்நாடு மட்டும் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியும்? இதுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது பதில் சொல்லணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தன்னோட கொள்கை தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்கள் சொல்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஒரு மாநிலத்தோட முதல்வர்னால அந்த மாநிலத்தை தற்சார்பு மாநிலமாக எப்படி மாற்ற முடியும்? அது சாத்தியமா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. ஏன்னா திமுக நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு ஒரு உருட்டுச்சா? அது மாதிரி நீங்கள் எந்த உருட்டி எங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல. அதனால தான் தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி அடைவோம்? மத்திய அரசு அதுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வருவோம் அப்படிங்கிறத தெளிவாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.